திராவிடத்துக்குள்ள பார்ப்பனியத்தை நுழைய விட்டவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் சார். திருமாக்கரத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னா, அண்ணா காலத்திலேயே அண்ணாவோட குருவே ஒரு இங்கிலீஷ் பேப்பரோட ஆசிரியர். அவர் தான் அண்ணாவை அழைத்து கொண்டு கூட்டங்கள்ல அவரோட ஆங்கில மொழியாக்கத்தை உரையாக்கம் செய்வதற்காக, மொழிபெயர்ப்பு செய்வதற்காக அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. சண்டே அப்சர்வர்னு பேரு அந்த பத்திரிகைக்கு பேரு. அவரு காலகட்டத்திலே அவரே பிராமணர் தான். அவர் காலகட்டத்திலேயே திராவிட இயக்கத்தோட பிராமணர்களோட நீடித்த தொடர்பும் இருந்தது. அப்படி அதை ஒதுக்க முடியாதுங்க. பார்ப்பனியத்தை நுழைய விட்டவர் எம்ஜிஆர் அப்படியெல்லாம் நிச்சயமா சொல்ல முடியாது. அண்ணா காலத்துல பிராமணர்கள் இருந்தாங்க. பெரியாருக்கும் ராஜாஜிக்குமான நட்பு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திராவிடம்ங்கிற கான்செப்ட் எப்போ உருவாகுதுன்னு நம்ம பார்க்கணும். அது தந்தை பெரியார் காலத்துக்கு முன்பே வந்துருச்சு. பெரியார் அவர்கள் அது வெகுஜன போராட்டமாக முன்னெடுக்கும் போது, திராவிடர் இயக்கமாக அது மாறும்போது அதற்கான அரசியல் பிரபலத்துவம் கூடுச்சு. கான்செப்ட் முன்னாடியே இருக்கு. அப்போ திராவிட இயக்கத்துல பிராமணர்கள் பங்கெடுக்கலையா அப்படின்னு கேள்விக்கு நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க. திருமாவுக்கு அது தெரியும். கலைஞர் நினைவு நாள்ல ஒரு வியந்தோதுவதற்காக சொல்லப்பட்ட விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன். என்றாலும் பார்ப்பனியத்தை திராவிடத்துக்குள் நுழைய விட்டது எம்ஜிஆர். அதுல எனக்கு ரொம்ப மாற்று கருத்து இருக்கிறது.